ஐயா முனி ஐயா, என் குலதெய்வமே, வருஷா வருஷம் என் பிறந்த நாளுக்கு மறக்காம உன்னை வந்து கும்பிட்டு போறேன். என்னோட ரொம்ப நாள் வேண்டுதலை நீ நிறைவேற்றவே இல்லை. இந்த வருஷமாவது ஒரு நல்ல பொண்ணை கண்ணில் காட்டி கல்யாணத்தை முடிச்சு வை. தேங்காய சாமிக்கு உடைங்க, வரப்போற பொண்ணு கொடுக்காதீங்க. தேங்காய் உடைக்கிற மூஞ்ச பாரு. நீ ஐயா என் வேண்டுதலை நிறைவேற்றிட்ட, ரொம்ப நன்றியா. என்னங்க? என்ன? கொஞ்சம் உங்க அட்ரஸ் சொல்றீங்களா? செருப்பு பிஞ்சிடும். தனியா போற பொண்ணுட்ட அட்ரஸா கேக்குற? அப்படியே உன் மேல விறகு போட்டு கொல்லி வச்சு கொளுத்திடுவேன். அப்படியே குத்தி மூஞ்செல்லாம் பேட்டுருவேன். அப்படியே திரும்பி ஓடிடு. ஊருக்குள்ள பார்த்தேன், உசுரோட போக மாட்டேன். ஏண்டா ஊரா தங்கச்சியை ஃபாலோ பண்ணாலே ஊர்கா போட்டுருவேன். ஏன் தங்கச்சியை ஃபாலோ பண்றியா நீ? நல்ல மெதினே, அட்ரஸ் வேற கேட்டானே. அட்ரஸ் வேற கேட்டானா? அடங் மாமன செத்தடா நீ. டேய் யாரு குறுக்க வராதீங்க. சார், நான் ஒன்றும் தப்பான எண்ணத்தில் அட்ரஸ் கேட்கல. உங்க தங்கச்சியை பார்த்த உடனே பிடிச்சி போச்சு, அதான் முறைப்படி பொண்ணு கேட்கலான்னு. ஓஹோ, கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்களோ? எந்திரோண்டா நீ? ஊரை சொல்றா. சாலி கிராமம். கிராமமா? கருப்பு உள்ளே போ. என்னடா ரேஞ்சுக்கு இவனெல்லாம் நீ தொட்டு கூட பார்க்க கூடாது. இவெல்லாம் என் ரேஞ்சுக்கு கீழே. இவனை நானே வெட்டி பொடி போட்டுறேன்டா. ஏண்டா கிராமத்தானா நீ? ஐயோ, சாலி கிராமம் நீங்க நினைக்கிற மாதிரி கிராமம் இல்லைங்க. மெட்ராஸ் அண்ணா நகர் கேகே நகர் மாதிரி ஒரு ஏரியா. இரு. மெட்ராஸா? ஆமா. இப்ப கூட புதுசா சென்னைன்னு பேர் மாத்துனாங்களே, அந்த மெட்ராஸா? ஆமா. சாரி மன்னிச்சுக்கோங்க. அப்ப தம்பி, உங்களுக்கு சொந்த ஊரே மெட்ராஸ் தானா? இல்ல, சொந்த ஊர் பனமரத்தாங்குடி. இப்போ எனக்கு அங்க எந்த சொந்தமும் இல்ல, சொத்தும் இல்ல. நான் மெட்ராஸ்ல செட்டில் ஆகி 15 வருஷம் ஆச்சு. இந்தாங்க குடிங்க. உங்களுக்கு எப்பவுமே மெட்ராஸ் தானா? சாகர வரைக்கும் மெட்ராஸ் தான். குடிங்க. அப்புறம் மச்சான், என் தங்கச்சி நீங்க கல்யாணம் பண்ணிட்டீங்கன்னா என் தங்கச்சி கூட மெட்ராஸ்ல தான் வாழ்வல்ல? என்ன மாப்பிள்ள இப்படி கேட்டுட்டீங்க? ராம இருக்க இடம் தானே சீதைக்கு அயோத்தி. எனக்கு மெட்ராஸ்னா உங்க தங்கச்சிக்கு மெட்ராஸ் தான். நீ நினைச்ச மாதிரியே உன் தங்கச்சிக்கு சரியான ஒரு ஊரை தேடி பிடிச்சிட்டப்பா. ஊரெல்லாம் சரி, ஊரு பேர் என்ன? காத்தவராயம்பட்டி. என்ன பட்டி? காத்தவராயம்பட்டி. என் தங்கச்சிக்கு மெட்ராஸ்ல நிச்சயம் பண்ணிட்டா. அவிச்சு வச்ச நெல்லுக்கும் அள்ளி வச்ச முள்ளுக்கும் பிரிச்சு வச்ச மாவுக்கும் சேர்த்து வச்ச சீருக்கும் காலம் இப்போ கூடி போச்சுடோய். கட்டி மேளத்துக்கு ஆளு போச்சுடோய். ஆட்டுக்கல்லு வாய்க்கும் அம்மிக்கல்லு காதுக்கும் அடுப்பங்கற சூட்டுக்கும் ஆத்தங்கற கல்லுக்கும் கும்பிடு தானே போட போறாய தங்கச்சி பட்டணம் தான் போக போறா.
ஏன் சிவகிரி ஆ. நமக்கு ஒரு வாரத்துக்கு இந்த Dress போதுமா? ஒரு வாரமா? ஒரு மாசம்? டேய் நல்லா இறுக்கி கட்டுக்கடா. மெட்ராஸ் போற வரைக்கும் தாங்கடல்ல. ஏன்பா நீங்களும் மெட்ராஸ்க்கு வந்துட்டு வரலாம்ல? வரமாட்டேன்னு ஒரே பிடிவாதமா இருக்கீங்க. அதான் எனக்கு பதிலா நீங்க போறீங்கல்ல, அது போதும் எனக்கு. ஆயுஷ்க்கு வந்து ஊரே கட்டி ஆளுங்க. ஏண்டி என்ன அவன் சட்டையெல்லாம் தூக்கி உள்ள திணிச்சுக்கிட்டு இருக்கிற? ஏண்டி மெட்ராஸ் போய் அவன் சட்டை தான் போட்டு போறியா? ஆமா. என்ன ஓம அங்கேயும் போய் ஆம்பளை சட்டை தான் போடணும்னா அவன் புருஷன் சட்டை இருக்கும்ல, அதை தூக்கி போட்டுக்கிற வேண்டியதானே? ஆயிரம் தான் ஆம்பளை சட்டையா இருந்தாலும் அது எங்க அண்ணன் சட்டை ஆயிருமா? அடேங்க அப்பா, இங்கிட்டு பாத்தியா திருமண பக்கமெல்லாம் எம்பூ ட்ரெயில குச்சி போட்டிருக்காங்க. தங்கச்சி, நீ வாழ போற ஊரு தாமா, நல்லா பாத்துக்க. பாத்தியா? வா.